ரசிகாஸ் டிவி யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து பகிர்வுகளை பார்த்துட்டு வரீங்க. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் முனைவர் தென்காசி கணேசன். சமீபத்தில் குவிகம் சார்பாக ஒரு பட்டிமன்றம் நடந்தது பொங்கல் அன்னைக்கு. அது திரைப்பட பாடல்கள் நிலைத்து நிற்பது இசையினாலா அல்லது பாடல் வரிகளினாலாண்டு. அதில் நான் இசையினால்ங்கிறதுல தான் பேசியிருக்கேன். அதில் நான் பேசின ஒரு 5 நிமிஷம் தான் நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. இனிய மாலை வணக்கம், சிலருக்கு காலை வணக்கம். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். ஒன்று இந்தியாவில் எல்லோருக்கும் போகி நாள், இங்கே எங்களுக்கெல்லாம் பொங்கல் நாள். ஸோ பொங்கலும் போகியும் சேர்ந்து வரும் ஒரு நாள் இன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சியான நாள். பொங்கலில் நம்ம இங்கே நாங்கள் கொண்டாட போகிறோம் கொஞ்ச நேரத்தில். போகியில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது தான் போகியினுடைய தத்துவம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எடுத்துக்க போகிற இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் பொங்கல் விழா, போகி விழா என்றால் அதுக்கு ஒரு பட்டிமன்றம் இருந்தால்தான் அதுக்கு சிறப்பு. இதுக்கு பொங்கல் இருக்கோ இல்லையோ அன்றைக்கு பட்டிமன்றம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரெண்டே ஏற்படுத்திட்டாங்க சன் டிவிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஃபாலோ பண்ணி எல்லா டிவியிலும் இப்போ பொங்கல் அன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் வச்சு தான் ஆகணும். அப்படி வைக்கலைன்னா அது அந்த இதுவே டிவி ஷோவே பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பொங்கல் சமயத்தில் ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றம் வைக்கணும்னு தோணும் போது நமக்கு தோன்றியவர் வாபேஸ் அவர்கள். அவர் திரைப்பாடல்கள் நினைவில் நிற்பதற்கு மிகுதியும் உறுதுணையாக கவர்ந்திருக்கும் இசையா, கருத்துள்ள மொழியா? அதான் இன்னைக்கு ரொம்ப அருமையான தலைப்பு. அதாவது இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம்னு நான் ஃபீல் பண்றேன். நம்ம வாவேஸ் அவர்கள் சொல்லுவாரு, நம்ம பாரதியார் மந்திர சொற்கள் சொல்லும்போது ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒரு தனி அழுத்தம் கொடுத்து சொல்லுவாரு. அதே போல திரைப்பட பாடல்கள் நினைவில் நிற்பதற்கு மிகுதியும் உறுதுணையாவது கவர்ந்திழுக்கும் இசையா, கருத்துள்ள மொழியா? இதுதான் இன்றைய தலைப்பு. ஜி ராம்நாதையர், அப்புறம் கேவி மகாதேவன், இது மாதிரி எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிற இடத்துல இசை முக்கியம்னு சொல்லாதே இருக்க முடியாது. அது மாதிரி கண்ணாசன், வாலி, பட்டுக்கோட்டை போன்ற கூமா பாலசுப்ரமணியம் போன்ற மகத்துவம் மிக்க கவிஞர்கள் நாட்டுல மொழி முக்கியம்னு சொல்லாத இருக்க முடியாது. ஆக ரெண்டுத்துக்கும் இடம் இருக்கு. ரெண்டுமே பாஞ்சு ஓடக்கூடிய குதிரைகள் தான் என சொல்லி தென்காசி கணேசன் நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். குவிகம்னாலே ஒரு கிளுகிழுப்பு, ஒரு சிலிர்ப்பு. அதுக்கேற்ற மாதிரி பொங்கலுக்கு அற்புதமாக ஒரு தலைப்பு. இது என்றைக்குமே எல்லாரும் விரும்பக்கூடிய தலைப்பு. எந்த காலத்திலையும் அந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய குவிகம் சுந்தரராஜன் அவர்களுக்கும் கிருபானந்தன் அவர்களுக்கும் நன்றி. அதுவும் வாவேஸ் தலைமையில நான் பேசுறேங்கிற போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் போகி பொங்கல் வாழ்த்துக்கள். எனக்கு அடி எடுத்து கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராயச்செல்லப்பா தான். ஸ்ரீதர் படத்தை பத்தி பேசினாரு. அவர் படத்துல வரிகள் தான் முக்கியம், இல்லைன்னு சொல்லல. எத்தனையோ பாடல்கள் வரிகள் தான் முக்கியமா இருந்தது. நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு அற்புதமான படம், முன்ஜென்மத்தை வச்சு எடுத்த படம், கல்யாணகுமார் தேவிகா நடிச்சு. பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட். ஆனா கண்ணதாசன் பாட்டு எழுதி கையில கொடுத்துட்டாரு. படம் எல்லாம் ரெடி ஆகி 6 மாசம் வெயிட் பண்ணாரு ஸ்ரீதர். எதற்கு தெரியுமா? டியூனுக்காக. 6 மாதம் எத்தனையோ போட்டாலும் வரிகள்லாம் ரெடியா இருக்கு, அவ்வளவு நல்ல பாட்டுங்கிற போது ஏன் உடனே சரின்னு சொல்லக்கூடாது? கண்ணதாச வரி இருக்கியா, படத்தை ரிலீஸ் பண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே? விஸ்வநாதராமூர்த்தி கூப்பிட்டு பின்னாடியே துரத்தி அவங்க போட்ட மெட்டெல்லாம் பார்த்து இந்த மெட்டல் லாயக்கில் ரிஜெக்ட் பண்ணி
திடீர்னு விஸ்வநாதராமூர்த்தி பீச்சில் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது கார்ல வந்து ஆடியோ வச்சிருப்பாங்க. அதுல ரெக்கார்ட் பண்ணி ஒரு மெட்டு வந்து இந்த மெட்டு சரியா இருக்கான, இதுதான் நான் மனசுல நினைச்சிட்டேன் மெட்டு நான் ஸ்ரீதர், அதுதான் நெஞ்சம் மறப்பதில்லைங்கிறது. இன்னி வரை அந்த நெஞ்சம் மறப்பதுங்கிற பாட்டு இன்னும் நம்ம நெஞ்சம் மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் அந்த மெட்டு. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. இசையை வைத்துதான் ஒரு பாடல் நிற்கும். வரிகள் இருக்கின்றன, வரிகளை யார் சார் யோசிப்பாங்க? ரொம்ப காதல் பித்து பிடிச்சவன் 1000 நினைவேவான்னு சொல்லிட்டு அந்த காதல் வரிய மனசுல என்ன அர்த்தம்னு நினைச்சுப்பான். நள்ளிரவு வேளையிலே என்னங்கிற வார்த்தைகள்லாம் காதல் பித்து பிடிச்சவன். யாரு வாழ்க்கையில வெறுத்து போனானோ அவன் யோசிச்சு பார்த்து கண்ணதாசன் என்னமா பாட்டு இருக்காயா, மனிதன் நினைப்பது வாழ்வு நினைக்கும் என்று ஆட்டி வைத்தால் யார் ஒருவர். ஜென்ரலா யார பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, பாடல் வந்து எப்படி மனதை கவருகிறது என்றால் அந்த ராகம், அந்த இசை. அதுதான் அது எந்த குப்பை வரியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றதுக்கு தவறா நினைக்க கூடாது. அந்த வரிகள் வந்து ஏன் நிறைய பாடல் ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஆனா ஒண்ணும் இல்ல சார், என்னடி ராகமா என்ன பெரிய வரி சொல்லுங்க. அதோடைய சரணம் எல்லாம் விட்டுருங்க, பல்லவி அனுபல்லவி தான் விட்டுருங்க. பல்லவி என்னது, என்னடி ராக்கம்மா, ராக்கு மூக்குங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பாட்டு இன்னும் ஏன் நிக்கிறது, அந்த போக்கு ராகத்துல எம்எஸ்எஸ்னால அது இசையை கொடுத்ததுனால. அடி ராக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு, என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு, என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. ஆக வரிகள் நிச்சயம் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பாடுகின்ற கதாநாயகன், கதாநாயகி, காட்சி அமைப்பு என்ன வேணா இருக்குங்க. ஒரு ராஜா ராணி இடம்பெற எத்தனை பேர் வரிகளை பார்த்து உட்காந்துருக்கான். ராக மாளிகை மாதிரி அந்த பாடல் போகிறது. சிவாஜியா இருந்தாலும், காஞ்சனா இருந்தாலும், பாரிஸா இருந்தாலும், சுவிட்சர்லாந்து இருந்தாலும் எதை பாக்குறாங்க, என்னடா விஷ்ணுநாதன் இப்படி ஒவ்வொரு ராகமா பாவயாமி போட்ட மாதிரி சினிமாவில் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த சிவந்தம்மன் படத்துல பாத்தீங்கன்னா ராக மாளிகை மாறிக்கொண்டே வரும். அப்ப செந்நிறத்து பூக்கடியோ ஒரு பாட்டு வரும், அப்புறம் ஆல்ஸ் மலையின் சிகரத்தில் நடுவுல வரி வரும். அப்ப இதை வைத்துக்கிட்டு தொடர்ந்து பாடல்கள் பாத்தீங்கன்னா இசையை வைத்துதான் எல்லார் மனதிலையும் நிற்கும். ஒன்னும் வேண்டாம் சார், சங்கீத சீசன் தானே, எல்லாரும் கச்சேரிக்கு போறாங்க. யாருக்கெல்லாம் தியாகராஜ சுவாமியுடைய உண்மையான கீர்த்தனோட அர்த்தம் தெரியும், புரந்தரதாசுடைய அர்த்தம் தெரியும், முத்துசாமி தீட்சோட அர்த்தம் தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும், எல்லாமே கச்சேரி கேட்டு உட்காந்துருக்கான். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் என்ன அந்த ராகமே தெரிய வேண்டாம், இது பகாடியா, பூரி கல்யாணியா, சங்கராவரணமா தெரியவே வேண்டாம். என்ன அருமையா இருக்கு சார், சூத்தனிங் மை மைண்ட், என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, அந்த இசை என்னை கொண்டு செல்கிறது. அப்படிதான் பாக்குறான். வரிகளுக்குள்ள நுழைஞ்சு போறோம், பிஹெச்டி பண்றேன் தேவையில்லை. பொழுது முடிஞ்சு யாரும் பிஹெச்டி பண்ண மாட்டான். அவனுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அப்ப அந்த பாட்டு கேட்கறதுக்கு இசைதான் மனிதனை அங்கே அவனை முன்னிறுத்திக்கிறது. இன்னொரு பாருங்க, காட்டுல சாதாரணமா மூங்கில் மரம் இருக்கு, அதுல ஒரு துளை இருக்கிறது, அதுல ஒரு காற்று செல்கிறது. அப்படி ஜஸ்ட் லைக் தட் அந்த காத்து அந்த மூங்கிலுக்குள்ள போன உடனே
அது சத்தமாக வருகின்றது. துளை செல்லும் காற்று அங்கே இசையாவது அதிசயம்னு ஒரு கவிஞன் எழுதினான். அப்ப அது உட்காந்து மாலி மாதிரி ஒருத்தர் போய் ஃப்ளூட் வாசிக்கல. ஆனா அந்த சங்கீதம் அப்படி வருகின்றது. அந்த சங்கீதம் எல்லோராலையும் கவரப்படுகின்றது. எப்படிப்பட்ட பாடல்களாக வேணாலும் இருக்கட்டும், அது இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இசை ஒன்றுதான் காரணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு முதல்ல வரிகளுக்கு முன்னாடி அந்த இசை சேர்கின்றது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது யார் வேணா இருக்கட்டும் சார், பாலமுரளி, கேஜேஜே, டிஎம்எஸ், இவ எல்லா கட்சியிலையும் கேட்கிறோம். எதனால கேட்கிறோம்? கீர்த்தனுடைய அர்த்தம் தெரிஞ்சு யாராவது கேட்கிறோமா? அவர் என்ன பாவயாமின்னா என்ன அர்த்தம்னே தெரியாது. ஆனா அந்த ராகம் மனசுக்குள்ள இருக்கு. அது சாவேரி தெரிய வேண்டாம். ஆனா அந்த ராகம் அவ்வளவு மனசுல நிக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். மொழி அறியாதவன், வரி அறியாதவன், பாமரன், தமிழ் அர்த்தம் தெரியாதவன் எல்லோரும் ரசிக்கிறான். சாட்டையால வில்லன் அடிக்கிறான். அதை யார் பாக்குற போது எப்படி தெரியுது? அந்த டிஷ்னு ஒரு சத்தம் பேக்ரவுண்டு அப்ப மனசுல நிக்குது. அதே மாதிரிதான் ஒவ்வொன்றும். ராகம் என்பது மனதுக்குள்ள ஒண்ணு இல்ல. கல்கியோடைய அருமையான வரி, எம்.எஸ். சுப்புலட்சுமிய நிலைநிறுத்தின பாடல் காற்றினிலே வரும் கீதம். அந்த அரிகளை யாராவது இன்னைக்கு ரசிச்சிருக்காங்களா? எடுத்த உடனே காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம் அப்படியே மனசுக்குள்ள நிக்கிறது. எத்தனை வருஷம் ஆச்சு மீரா யாராவது கல்கி வரிகளுக்காக ரசிக்கிறோங்கிறனா எஸ்.வி. வெங்கட்ராமன் இசை அது கூட தெரிய வேண்டாம். ஆக காற்றினிலே வரும் இல்ல, மலர்ந்து மலராத அர்த்தம் தெரிவித்தவர்கள்லாம் அடுத்தாப்புல அந்த வரிகள் தான். எந்த சங்கராபுரம் ஓடுன்னு ஓடுனது யாருக்காவது மொழி தெரிஞ்சுதா? அர்த்தம் தெரிஞ்சுதா? அத்தனை பேரும் தொரகுணா தொரகுணான்னு பாடினான். அத்தனை பேரும் சாமஜ வரகமனான்னு பாடினான். దొరకునా 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 ఇటువంటి సేవా, దొరకునా ఇటువంటి సేవా, నీ పద రాజీవముల చేరు నిర్వాణ సోపాన మధిరోహణము చేయు త్రోవ, దొరకునా ఇటువంటి సేవా, నీ పద రాజీవముల చేరు నిర్వాణ సోపాన మధిరోహణము చేయు త్రోవ, దొరకునా ఇటువంటి సేవా. எப்படி பண்ணா மேரே தப்பு நோக்கி வாணி கப்போ ஆயோக்கியத்தின்னு பண்ணா எவனுக்காவது அர்த்தம் தெரியுமா? போராக்கா கத்துதான் யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? பகாடி ராகம்னு தெரியுமா? அந்த இசையானது மனதுக்குள்ள அப்படி எந்த ஒரு பாட்டா கொடுத்தாரு. ஏன் இவ்வளவு தட்டி சுட்டுதடா, போனால் போட்டுப்படா வரிகள்லாம் அப்புறம் அந்த இசையான மெட்டுதான் ஒருவன் மனதிற்குள் அந்த வரிகளை நிற்க வைக்கிறது. ஆகவே அடிப்படை ஆதாரம் தொடர்ந்து நிற்க வைப்பது இசைதான் என்று சொல்லி அற்புத வாய்ப்பிற்கு கூறி அமர்கிறேன். நன்றி. நம்ம என்னமோ குதிரைய ஒண்ணு வரப்போறதுன்னு பார்த்தா ஒரு காளமாடு வந்துருது, முட்டி மோதி ரகலை பண்ணிடுது. அதாவது ஒரு நியூஸ் பேப்பரை கையில கொடுத்து இதுதான் உலகத்துல சிறந்த இலக்கியம்னு சொன்னா தென்காசி பேசிடுவார். பல பேர் நம்பிடுவான். இப்போ அவர் பேசினது பார்த்த உடனே இதுதான் உண்மையோங்கிற மாதிரி பல பேர் கட்சியே மாறிட்டாங்க. சொன்னதுல நிறைய விஷயம் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் தெலுங்கு, ஹிந்துஸ்தானி, ஹிந்தி, தமிழ் எல்லா சாகித்யத்திலும் எக்ஸாம்பிள் காமிச்சிட்டார். எல்லாரும் காமிச்சிட்டு ஒரு பயலுக்கு ஒன்றும் தெரியாது, அர்த்தம் தெரியலன்னு கூட இசையலாம். அது வாட் ஐ சே இஸ்,
காட்டில் விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பரியும் என்பார்கள் என்று ஒண்ணுமே தெரியாதவங்க கூட ரசிக்கலான்னு இருக்கு. எனவே மிகச் சிறப்பாக ஆணித்தரமாக தன்னுடைய தலைப்பை நிறுவி இருக்கிறார், தன்னுடைய குழுவினுடைய கருத்தை. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையில் இடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும்.